கதையின் மன்னன் என்று அழைக்கப்படும் மிகச் சிறந்த படைப்பாளி ஜெயகாந்தன் அவர்கள். இந்திய அரசின் இலக்கியத்திற்கான உயர்ந்த விருதான ஞானபீட விருது பெற்ற 2வது தமிழ் எழுத்தாளர். இவருடைய படைப்பான இந்த வாய்ச்சொற்கள் சிறுகதையில என்ன சொல்றாங்க, அந்த கதை எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஒரு காட்சியை காட்டுறாங்க. சத்திரத்து திண்ணையில் கவிழ்ந்திருந்த இருளில் யாருடைய வருகைக்காகவோ, யாருடைய காலடி சத்தத்தை கிரகிப்பதற்காகவோ தனது காதுகளை வழிமீது வைத்து காத்திருக்கிறாள் ருக்மணி. இவள்தான் இந்த கதையின் நாயகி. அதாவது இவ ஒரு சத்திரத்து திண்ணையில படுத்திருக்கா. அவ அந்த இருள்ல யாருடைய வருகைக்காகவோ காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சூசகமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தன் காதுகளை வழிமீது வைத்து காத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதாபாத்திரத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து என்ன சொல்றாங்க,